அதாவது ஒரு சில உணவுகளை சாப்பிட்டா நமக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படும். எந்த உணவுகளை சாப்பிட்டா குற்ற உணர்ச்சி ஏற்படுதோ அந்த உணவுகள்லாம் நம்ம அடிமைப்படுத்தக்கூடியது, நமக்கு நோயை தரக்கூடியது. நோயை தரக்கூடிய உணவுகள் இப்போ சோறுலாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படும். ஒருவேளை கொஞ்சோண்டு சாப்பிட்டா குற்ற உணர்ச்சி ஏற்படும், நிறைய சாப்பிட்டிங்கன்னா குற்ற உணர்ச்சி ஏற்படும். ஆனால் அந்த மாதிரி கொஞ்சோண்டு சாப்பிட்டா கூட சோறுலாம் சாப்பிட்டா கண்டிப்பாக குற்ற உணர்ச்சி ஏற்படும். இட்லி சாப்பிட்டா குற்ற உணர்ச்சி ஏற்படும். ஏன்னா இதெல்லாம் நோயை தரக்கூடியது, நம்மை அடிமைப்படுத்தக்கூடியது. அடிமைப்படுத்தக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் அடிமையாகும் போது உங்களுக்கு குற்ற உணர்வுகள் ஏற்படும். நீங்கள் அடிமையாகிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, அப்போ குற்றங்கள் செய்வீர்கள். அந்த உணவுகளுக்கு அடிமையாகும் போது என்ன பண்ணுவீங்க? இப்போ நீ உதாரணத்துக்கு ஒரு ஆண் சோறுக்கு, பிரியாணிக்கு, தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் அடிமையாகும் போது அவன் குற்றம் செய்வான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவன் மனைவியை நீ சமைக்கணும், வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, 3 வேளையும் எனக்கு சமைச்சு போடு, ஏன்னா எனக்கு இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் ரொம்ப பிடிக்கும், இதுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லி ஒரு மனைவியை அடிமைப்படுத்துகிற அந்த குற்றத்துக்கு இந்த உணவுகளுக்கு அவன் அடிமையானது தான் காரணம். அதுபோல் அந்த மனைவியும் என்ன பண்ணுவாள்? இந்த இட்லி, பூரி, தோசையெல்லாம் சாப்பிட்டு அடிமையாகும்போது தன்னை அடிமைப்படுத்துவதற்கு அவளும் உடன்படுவாள். நீ என்ன அடிமைப்படுத்திக்கோ, ஏன்னா நான் சோத்துக்கு அடிமையாயிட்டேன், இட்லிக்கு அடிமையாயிட்டேன், நான் வேலைக்கு சமைச்சு போடுறேன், நம்ம 2 பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிமைத்தனம் தான் குற்றம். ஒருத்தரை அடிமைப்படுத்துறது தான் குற்றம். அந்த குற்றத்துக்கு 2 பேருமே பொறுப்பாளி ஆகிறாங்க. அதனால தான் குற்ற உணர்ச்சி ஏற்படுது. அந்த பிறரை நம்ம அந்த சோத்துக்கு ஆசைப்பட்டு தான் என்ன பண்ணுறோம்? அந்த சொகுசான உணவுகளுக்கு ஆசைப்பட்டு தான் இன்றைக்கி நம்ம பலரையும் தொழிலில் வேலை வாங்கி நிறைய பணம் சம்பாதிச்சு இந்த அடிமைத்தனத்தை தான் நான் வாழ ஆசைப்படுறோம். அடிமைத்தனம் நிரம்பிய இந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ ஆசைப்படுறோம். அதனால் இது இந்த உணவுகளை சாப்பிட்டால் குற்ற உணர்ச்சி ஏற்படும். குற்றங்களுக்கு இந்த உணவுகள் தான் காரணம். அதனால் பிறரை அடிமைப்படுத்தக்கூடாது. பிறரை அடிமைப்படுத்தாத உணவுகளை நாம் சாப்பிடணும். நாம் அடிமையாகாத உணவுகளை சாப்பிட்டா தான் நம்ம பிறரை அடிமைப்படுத்த மாட்டோம். நீங்கள் ஒரு உணவுக்கு அடிமையாகிறீங்க, அல்லது ஒரு ஆடம்பரமான வீட்டுக்கு அடிமையாகிறீங்க, பெட்டு, கட்டில், ஏசி, இதுக்கெல்லாம் அடிமையாகும்போது அப்போ அதற்கு தேவையான நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் யாராவது அடிமைப்படுத்துவீங்க. அப்புறம் அந்த பெரிய வீடு, அதில் வேலை செய்கிறதுக்கு 4 பேரை வேலைக்காரங்களாக வச்சு அவங்கள அடிமைப்படுத்துவீங்க. இப்படி நம்ம அடிமைத்தனம் தான் இந்த அடிமைத்தனம் இருக்குல்ல, அதை வாழ்க்கையிலேருந்து நீக்கணும். பிறரிடம் உதவி கேட்கணுமே தவிர பிறரை அடிமைப்படுத்தக்கூடாது. தொழிலில் மற்றவங்கள வேலை வாங்கக்கூடாது. வீட்டில் ஆண்களை சம்பாதிக்கிற அடிமைகளாக, பெண்களை சமைக்கிற அடிமைகளாக மாற்றுற காரணமே நம்ம இந்த மாதிரி உணவில் அடிமையானது தான் காரணம். உணவில் அடிமைத்தனம் இல்லாத உணவுகளை சாப்பிடணும். அப்படி அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடும்போது குற்ற உணர்ச்சி ஏற்படும். குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் வரும். அந்த உணவுகளுக்காக நீங்கள் குற்றம் செய்வீங்க. மான அவமானத்தெல்லாம் பொருட்படுத்த மாட்டீங்க. சுயமரியாதை இழந்துருவீங்க. அந்த உணவுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிடிக்காத கணவனோட, பிடிக்காத மனைவியோட வாழ்வீங்க. இதெல்லாம் மானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதற்கு இந்த உணவுகள் உங்களை அழைத்து செல்லும். அதாவது அடிமைப்படுத்துகிற உணவுகள் உங்களை அழைத்து செல்லும். பீஸா, பர்கர், அல்வா, லட்டு, பூந்தி, சோறு, பிரியாணி, இட்லி, இது எல்லாம் அடிமைப்படுத்துகிற உணவு. அதனால் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இந்த உணவுகளை தவிர்த்து விட்டு, வெள்ளைச்சீனி, மைதா இதெல்லாம் தவிர்த்து விட்டு அடிமைப்படுத்தாத பால், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், மீன், மாமிசம், அப்புறம் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள், இந்த உணவுகளை நீங்கள் விதவிதமாக சமைச்சு சாப்பிடுங்க. அப்போ நமக்கு ஒன்றும் பெரிய ஏரியா இருக்குது. நீங்கள் உணவு கட்டுப்பாடுனா ஐயோ என்னடா வாயை கட்டுறமே, நிறைய விரும்பிய உணவு சாப்பிட முடியாது அப்படின்னு இல்லை. அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்து விட்டு, மைதா, வெள்ளைச்சீனி, நாட்டு சக்கரை இதெல்லாம் தவிர்த்து விட்டு அடிமைப்படுத்தாத உணவு, ஒரு உணவு உங்களை அடிமைப்படுத்துதா இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும். கண்டுபிடிக்க தெரிஞ்சுட்டு என்ன இது அடிமைப்படுத்தலை, இது இல்லைன்னா என்னால் இருக்க முடியும், இதை 10 நாள் கூட இதை என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியும், அப்படி ஒன்றும் கட்டாயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான உணவுகளை இனம் கண்டுபிடித்து அதில் விதவிதமாக சமைச்சு சாப்பிடுங்க.